ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. உதய பெருமாளை வெளியில் எடுக்கிறதுக்காக நம்ம ஐலி சிவா 2 பேருமே கொலை நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் சின்ன சின்ன வளையல் துண்டுகள்லாம் இருக்குது. அந்த வளையல் துண்டை வச்சு கண்டிப்பாக இந்த கொலையை ஒரு பொண்ணு தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சிவா ஐலி 2 பேருக்குமே இளங்கோவோட காதலி திவ்யாவை பற்றி தெரிய வருது. அப்போது திவ்யான்ற பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி திவ்யா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு திவ்யா வந்து அலர்ட் ஆயிடுறாங்க. இளங்கோ கிட்ட சொல்றாங்க, இளங்கோ என்னை பத்தின விஷயம்லாம் அந்த போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா அவங்க வந்து என்னைய பிடிச்சிருவாங்க, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க. அப்போ இளங்கோ சொல்றாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஐலி சிவா 2 பேருமே திவ்யாவோட ஃபோன் நம்பரை வச்சு திவ்யா இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஐலி வந்து திவ்யாவை அடி அடி நடிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா ஒரு கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பள்ளியை ஒரு அப்பாவி மேலே போட்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க மேடம், நாங்கள் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஐலி சொல்கிறாங்க, இனிமேட்டும் உங்களை விடவே முடியாது, உங்களால் ஒரு அப்பாவி ஜெயிலில் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அவர் வெளியில் வரணும்னா நீங்கள் போலீஸில் ஆஜராகணும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக அவருக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால உன்னையெல்லாம் பாவம் பார்த்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவையும் இளங்கோவையும் நம்ம ஐலி சிவா 2 பேருமே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிவா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ ஐலி நல்ல வேலையா அந்த திவ்யாவை பிடிச்சாச்சு, நம்மளுக்கு அந்த பென்ட்ரைவ் மட்டும் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ நம்ம மோனிகா வந்து வீட்டுக்கு வராங்க. மோனிகாவை பார்த்ததுமே நம்ம இந்திராணி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. மோனிகா செலியனுக்கும் தனக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டுமே நம்ம இந்திராணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னாலலாம் இந்த இன்விடேஷன் எல்லாம் வாங்க முடியாது, இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோனிகாவை அடித்து சொல்கிறாங்க. அப்போ மோனிகா வந்து சொல்கிறாங்க, இங்கே பார் இந்திராணி, நீ என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தே தான் ஆகணும், நீ எதுக்காக வரணும் தெரியுமா, உங்கள் சித்தப்பாவை வெளியில் எடுக்கிறதுக்காக ஒரு பென் டிரைவை தேடிட்டு இருக்கல, அந்த பென் டிரைவ் என்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட இந்திராணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஐலி சிவா அந்த இடத்துக்கு வந்து, என்னடா இது பென் டிரைவை நம்ம காண தேடிட்டு இருந்தா இவகிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி சிவா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம மோனிகா சொல்லிட்டு போனதுலேருந்து நம்ம இந்திராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம இந்திராணி ஐலி சிவா கிட்ட சொல்லி அழுகிறாங்க, எப்படியாவது சித்தப்பாவை வெளியில் கொண்டு வரணும், அப்போ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது நம்ம ஐலி வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது அந்த பென் டிரைவை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கறது எங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஐலி சிவா 2 பேருமே மோனிகாவோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு மோனிகா இங்கே தான் எங்கேயாவது பென் டிரைவை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பென் டிரைவை தேடுறாங்க. ஒரு வழியா அந்த பென் டிரைவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க டூப்ளிகேட் பென் டிரைவை வச்சுட்டு அந்த உண்மையான பென் டிரைவை எடுத்துட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் ரித்திகாவை தவிர வேற யாராலுமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருள் கண்டிப்பா காணாம போகுதுன்னா அதுக்கு காரணம் ரித்திகாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவா சொல்றாங்க, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கா பார்த்துக்கலாம் ஐலி அப்படிங்கிற மாதிரி ஐலியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம செல்வராணி வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க, அந்த சிவா தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா கண்டிப்பா அவனோட கதையை முடிக்கணும்னா நம்ம மேலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கபிலனை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. கபிலா, என்ன நடந்தாலும் இந்த சொத்து எல்லாமே அந்த சிவா பையனுக்கு போயிடவே கூடாது, உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல, அவர் கண்டிப்பாக மூத்த பையன் மேலே இருக்கிற பாசத்தில் எல்லாத்தையுமே அவனுக்கே எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வராணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கோர்ட்டில் உதய பெருமாளை ஆஜர்படுத்துகிறாங்க. நம்ம உதய பெருமாளுக்கு ஆதரவாக இருக்கிற சாட்சிகள் எல்லாம் நம்ம ஐலி கொண்டு வராங்க. அப்போது இளங்கோ திவ்யா 2 பேரையுமே கூண்டில் நிப்பாட்டி எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாங்க. அப்போ திவ்யா வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் அந்த மோனிகா கிட்ட இருந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வந்து அதில் உள்ள வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதில் தெக்க தெளிவாக தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் உதய பெருமாள் கிடையவே கிடையாது, இந்த திவ்யாவும் இளங்கவும் தான் பிளான் பண்ணி மினிஸ்டரை மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உண்மை எல்லாத்தையுமே நம்ம ஐலி சிவா கோர்ட்டில் ஆதாரத்தோடு நிரூபிச்சிடுறாங்க. அதனால எல்லாருமே உதய பெருமாள் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுவிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஐலி சிவா 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சிவா ஐலி நீங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் சித்தப்பாவோட வாழ்க்கை என்ன இருக்கும்னு என்னால் யோசிக்க கூட முடியல, நீங்க 2 பேரும் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு உதய பெருமாள் சொல்றாங்க, எதிராணி ஜெயில எனக்கு எவ்வளோ ஆபத்து வந்துச்சு தெரியுமா, அது எல்லாத்துல இருந்தும் சிவா மட்டும் தான் என்னைய காப்பாத்தினது, சிவா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிவாவோட அருமை பெருமை எல்லாத்தையுமே நம்ம இந்திராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணியும் ஐலி சிவா 2 பேர்கிட்டையும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைனா இன்னும் நம்ம குடும்பம் மானமே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கபிலன் செல்வராணி 2 பேருக்குமே செம்ம கடுப்பாகுது. அப்போது கபிலன் வந்து செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவன் தான் மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவனுக்கே கொடுத்துருவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு கபிலா, அவன் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு அந்த உண்மை நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கபிலன் சொல்கிறாங்க, இல்லைம்மா நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, எனக்கு என்னமோ அக்காவுக்கு இவனை பற்றி உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தான் தோணுது, அதனால தான் சிவாவுக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது நடந்தால் என்னடா நம்ம இந்த சிவாவை போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து பயங்கரமாக முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம உதய பெருமாளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் உதய பெருமாளுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திராணி அயலி சிவா 2 பேரையுமே வெளியிலே நிற்க சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்திராணி வந்து ஆரத்தி அவங்களே அயலி சிவா 2 பேருக்குமே எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து செல்வராணி கபிலனுக்கு ஒன்றுமே புரியல, இவ எதுக்காக தேவையில்லாமல் இவங்களுக்கெல்லாம் போயிட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது உதய பெருமாள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் செல்வராணி வந்து மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் வந்ததும் வராததுமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது, முதல்ல இந்த சிவா பையனை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இந்திராணிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. எதுக்காக சித்தி இப்போ சிவாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த சிவா அயலி 2 பேரும் தான். இவங்க என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாங்களோ அப்போலேருந்து இந்த வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் உங்க சித்தப்பா வெளியில் வர்றதுக்கு காரணமாக இவங்க 2 பேரும் இருந்தாலும் இனிமேட்டு இந்த வீட்டில் இவங்க 2 பேருமே இருக்கவே கூடாது. இதோட பிரச்சனையெல்லாம் முடியட்டும். இவங்க 2 பேரும் இன்னும் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா இன்னும் நம்ம என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறோன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி செல்வராணி சொல்ல, இதை கேட்ட இந்திராணி வந்து சொல்கிறாங்க, சிவா எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும், அவன் தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே செல்வராணி கபிலன் 2 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன இந்திராணி சொல்கிற, தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்காது, அவன் என்ன இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லிட்டு உன்னைய நம்ப வச்சுட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக நாம் தான் சித்தி அவனை நம்பாமல் இருந்தோம், ஆனால் அவன் தான் இந்த வீட்டோட வாரிசு, அதை சித்தப்பாவே என்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம இந்திராணி வந்து ஒரு நாள் சந்தேகப்பட்டு உதய பெருமாள் கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, சிவா யார் உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ உதய பெருமாள் வந்து எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பாரு. எனக்கு மூத்த தரத்துக்கு பிறந்த பையன் தான் சிவா அப்படிங்கிற உண்மையை சொன்னதுமே நம்ம இந்திராணி அப்பலேருந்து சிவா தன்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம இந்திராணி வந்து செல்வராணி கபிலன் இவங்க கிட்டலாம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு நம்ம இந்திராணி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த சொத்தை கபிலன் பேரில் எழுத சொன்னீங்களே, ஆனால் அப்பா வந்து இந்த சொத்தை எல்லாத்தையுமே சிவா பேரில் தான் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே இனி இவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல அந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ செல்வராணி கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன கபிலா, நம்ம நினச்சதை விட மோசமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே இப்போ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கபிலன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், அன்னைக்கு நான் என்னன்னா என் பேரில் சொத்தை எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீங்கள் என்னன்னா அதுக்கான நேரம் வரட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா சிவா பேரில் எல்லா சொத்தையுமே எழுதி வச்சுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு உதய பெருமாள் சொல்கிறாங்க, ஆமாண்டா என் பையன் பேருக்கு தான் நான் எழுதி வச்சிருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உதய பெருமாள் வந்து தன்னோட வாயாலேயே சிவா தன்னோட பையன் தான் அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே சிவாவுக்கு ஆனந்த கண்ணீராக வருது. அப்போ சிவா வந்து மறுபடியும் உதய பெருமாள் கிட்ட கேட்குறாங்க, அப்பா என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, சிவா நீ தாண்டா என்னோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் செல்வராணி கபிலன் ரித்திகா 3 பேருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. அயலிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு, அப்பாடா எப்படியோ சிவாவா உங்கள் அப்பாவோட சேர்த்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம உதய பெருமாள் சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக உன்னைய கஷ்டப்படுத்ததுக்கு என்னைய மன்னிச்சிருடா, ஆனால் எனக்கு வர ஆபத்தில் இருந்தெல்லாம் நீ என்னை எப்படிலாம் காப்பாற்றிருக்க, இப்போ கூட நான் உண்மையை சொல்லலைன்னா நான்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாள் வந்து சிவாவை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது சிவா சொல்கிறாங்க, எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு வந்து உங்கள் வாயால் நான் தான் உங்கள் பையன் அப்படிங்கிற உண்மை வெளியில் வரணும்னு தான் ஆசைப்பட்டனே தவிர இந்த சொத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படலை, எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாம்ப்பா, கபிலனுக்கே இந்த சொத்தெல்லாம் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா ரொம்பவே பெருந்தன்மையாக சொல்கிறாரு. இதை கேட்டதுமே நம்ம இந்திராணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் சிவாக்குள்ள மனசு கபிலனுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வர கதைக்களத்தெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.